Hey LG family, happy financial year. இந்த financial year உங்க எல்லாருக்குமே ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். சாரி நிறைய கட்டணும் இந்த financial yearலன்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்காக ஒரு பிரதிஜனையோட இந்த இயர் ஆரம்பிச்சிருக்கேன். விஷ் மீ லக். அண்ட் நம்மளோட ஜேர்னலிங் மாஸ்டரி கிரியேஷன் போயிட்டு இருக்கு. நான் இந்த நியூ கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அப்டேட்ஸை நான் கண்டினியூஸா நம்மளோட கம்யூனிட்டி பேஜ்ல கொடுத்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு அதிகபட்சமா உங்ககிட்ட இருந்து வர கேள்வி என்ன அப்படின்னா, ஜேர்னலிங்னா என்ன எல்ஜே, அது என்னோட லைஃப்க்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னுட்டு நியூபீஸ் கிட்ட இருந்தெல்லாம், இந்த பிகினர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நிறைய கேள்விகள் வருது. ஜேர்னலிங் அப்படின்றது நம்ம ஹீலிங்க்கு யூஸ் பண்ற ஒரு டூல், நம்ம ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல், அதே மாதிரி நம்ம ப்ரொடக்டிவா இருக்கணும்ன்றதுக்காகவும் ஹசில் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ற ஒரு டூல். ஜேர்னலிங் எனக்கு அதையும் தாண்டி என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஒரு தமிழ் மீடியம் மாணவியா எந்த அளவுக்கு நான் ரீடிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவேனோ நம்மளோட எல்ஜே அகாடமியில, நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மக்கள் கிட்ட, அதே மாதிரி நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது ஜேர்னலிங் அப்படின்றதுக்கும். ஜேர்னலிங்னா ஜஸ்ட் நீங்க ஒரு நோட் புக் எடுத்துக்கிறீங்க, அந்த நோட் புக்ல உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை எழுதுறீங்க, அப்படியே கொட்டுறீங்க, அவ்வளோதாங்க ஜேர்னலிங். ஏன் நம்ம ஜேர்னல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்எக்ஸாமின் லைஃப் வந்து வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னுட்டு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அதாவது உங்க லைஃப, அந்த எக்ஸ்பீரியன்சஸ, உங்களோட அனுபவங்களை நீ ஆராய்ந்து பார்க்கலன்னா, உன்னோட நல்லது கெட்டது ஏன் அது நடந்தது, ஏன் இந்த விஷயத்துல நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், ஏன் இதுல இப்படி சொதப்புனேன், நான் ஏன் இப்படி பயந்து ஒளிஞ்சேன், நான் ஏன் இப்படி பயந்துகிட்டே இருக்கேன், நான் ஏன் இப்படி ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா இந்த இந்த இவெண்ட்டை பார்த்தோ, இந்த மனுஷனை பார்த்தோ நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்ற மாதிரி கேள்விகளை நமக்குள்ள கேட்கலன்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? அந்த லைஃப்ல வந்து நீங்க டிஃபரன்ஸே இருக்காது. நீங்க 30 வயசுல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் உங்களோட 80 வயசுலயுமே இருக்க போறீங்க. நம்மளோட லைஃப்ல நம்ம அதிகமா எதிர்பார்க்கறது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? நம்ம இன்னும் மெருகேறணும் அப்படின்றது. அந்த மெருகேத்திக்கிறதுக்கான டூல் தாங்க ஜேர்னலிங். நம்மள வந்து வைரம் மாதிரி எங்கேயோ வச்சு பட்டை தீட்டலாம் முடியாது ஒரு ரியல் மெஷின்ல. நம்ம மனுஷங்க நம்மளே நம்ம பட்டை தீட்டிக்கிறதுக்கான ஒரு அமேசிங்கான டூல் தான் ஜேர்னலிங். இதோட பவரை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம எழுத்து ஏன் நம்ம வந்து ஜேர்னல் பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு நல்ல மனசுல பதிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்களேன். நம்ம மனசுக்குள்ள 1008 தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது எங்க இருக்கு? நம்ம பாடிக்குள்ள இருக்கு இல்லையா? நம்ம மனம், பாடி, இங்கேயே அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாம் உள்ள போட்டு நம்மளையே சாகடிச்சுக்கிட்டு இருப்போம், நோகடிச்சுக்கிட்டு இருப்போம். அதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பேப்பர்ல போட்டுடுறீங்கல்ல, உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கொட்டி எழுதிடுறீங்கல்ல. அப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்க மனசுக்குள்ளேயே அந்த ஏக்கங்கள், தாகங்கள், சோகங்கள் எல்லாத்தையும் தேக்கி வச்சுக்காம நீங்க அதுக்கு வெளியே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. அது மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அழுத்தம் குறையும். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அதிகம் எழுத 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 உங்களோட ஜேர்னல் பண்ண 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 உங்களோட நோட் புக்ல அந்த அழுத்தங்கள்லாம் காணாமவே போறத பாப்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு உங்களோட ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் ரீட் பண்ணும்போது, சே, இந்த சில்லி மேட்டருக்காகவா நான் இவ்ளோ டென்ஷன் ஆனேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட பாடியில இருக்க அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை என்ன பண்றீங்க, அப்படியே தூக்கி வெளியே போட்டு ஒரு நோட் புக்ல போடுறதால நீங்க உங்களை ஹீல் பண்றீங்க. ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு நம்ம வந்து காலையில நீங்க எந்திரிக்கும் போது எந்த தாட்டோட எந்திரிச்சிங்க? இந்த நாள் சூப்பரா இருக்க போகுதுன்ற தாட்டோட எந்திரிச்சிங்களா? இல்ல ஏதோ ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி கொடுக்குற ஒரு தாட்டோட, ஐயோ இது இப்படி ஆயிட போகுது, ஐயோ அது அப்படி ஆயிட போகுது, ஐயோ இந்த டே ஏன் இப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு லோ வைப்ரேஷனோட எந்திரிச்சிங்களா அப்படின்ட்டு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல 90% மனிதர்கள் 90% நேரங்கள்ல வந்து தேர்ந்தெடுக்கிறது, எந்திரிக்கும் போதே இந்த உலகத்துக்குள்ள அந்த ட்ரீம் வேர்ல்ட தாண்டி உங்க ரியல் வேர்ல்ட ஃபேஸ் பண்றதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, ஐயோ இது இல்ல அது இல்ல, நேத்திக்கு இந்த சண்டை நடந்தது இல்ல, அது இப்படி கண்டினியூ பண்ணணும்ல, இவங்களை எனக்கு பிடிக்காது இல்ல, அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படி குபு குபு குபுன்னு நம்மளுக்குள்ள அப்படியே வந்து ஒட்டிக்கிறத பார்ப்போம் இல்லையா? அது வேண்டாம் எனக்கு. நான் நல்ல தாட்ஸை சூஸ் பண்றேன், நான் என்னோட வைப்ரேஷனை உயர்த்திக்கிறேன், நான் இன்னும் பெட்டரா திங்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எனர்ஜி எந்த லெவல்ல இருக்க போகுது அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்கான ஒரு அமேசிங்கான டூலா நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஜேர்னலிங். ஏன்னா ஹாப்பினஸ் அப்படின்றதும் நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயம் தான். நம்ம ஆங்ஸைட்டி, ஃபியர், ஷேம், கில்ட், கிரீஃப் இதுலயே டியூன் பண்ணிட்டு
ஏன் நான் ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டேன், ஏன் நான் லைட்டா ஃபீல் பண்ண மாட்டேன், ஏன் நான் வந்து ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு காரணம் தான். நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு உங்கள ட்ரெயின் பண்ணல. உங்களோட வைப லோவாவே வச்சுக்கிட்டு, உங்களோட வைப நெகட்டிவாவே வச்சுக்கிட்டு, ஏன் எனக்கு பீஸே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் நான் லைட்னஸ் ஃபீல் பண்ண முடியல, ஏன் எனக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டே வர மாட்டேங்குதுன்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்க. எப்படி வரும்? உங்க வைப மாத்துங்க. உங்க எனர்ஜி ஃபீல்ட மாத்துங்க. அப்ப என்ன நடக்கும்? உங்களோட பாசிட்டிவ் வைப நீங்க கட்டமைக்கும் போது, அந்த ஹை எனர்ஜிக்கு போகும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போவீங்க. அது ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஹசில் பண்றதுக்கு. நான் ஹீலிங் பத்தி பேசிட்டேன், ஹாப்பினஸ் பத்தி பேசிட்டேன், அண்ட் ஹசில் பத்தி பேசுறேன் இப்போ. ஸோ ஹசில் அப்படின்னு வரும்போது, எனக்கு என்னோட கோல்ஸ எழுதி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோட கோல்ஸ வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் சூப்பரா நடக்குது. எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது எல்லாமே. நான் ஈஸியா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா, அதிதீவிரமா நான் நம்புறேன். நான் எழுதி வைக்கிறதால தான். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்குறேன். அத அடிக்கடி பார்க்குறேன், படிக்கிறேன். அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடக்கணும், அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் என்னென்ன நடக்கணும், இந்த கோல் ரியாலிட்டியா வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? சோ தட் யூனிவர்ஸ் இன்னும் 10ஓ இல்ல 100ஓ இல்ல 1000 ஸ்டெப்ஸோ என்கிட்ட வர்றதுக்காக அப்படின்றதுக்கு நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறேன். நம்ம லாட்ரி வின் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்கோம்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட, கடவுள் கிட்ட வேண்டியிருக்கோம்னா, நம்ம லாட்ரி சீட் வாங்குறதுக்கு கடைக்கு போய் வாங்கணும்ல. சும்மாவே உட்கார்ந்துகிட்டு நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரி எக்ஸிகியூஷன்ஸ் நான் என்னோட கோல்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றத ஃபிகர் அவுட் பண்றது. என்னோட வீக்லி கோல்ஸா எழுதி வைக்கிறது. என்னோட வீக்லி கோல்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், பண்ணலன்றத ஒரு சண்டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்கார்ந்து அனலைஸ் பண்றது. அடுத்த வீக்குக்கு நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு டூ டூ செட் பண்றது. அன்னைக்கான டூ டூ என்ன அப்படின்றது செட் பண்றது. இதெல்லாம் நான் செஞ்சு முடிக்காம தூங்க மாட்டேன். இந்த 3 விஷயங்கள் எனக்கு பிரதானம். அத நான் செஞ்சு முடிக்காம தூங்க மாட்டேன்னுட்டு என்னோட ஜர்னலிங்ல எழுதுறது. என்னோட அழுத்தங்களையும், என்னோட சந்தோஷங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நாம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு இண்டிவிஜுவல் ஆகுறதுக்கு இன்னைக்கு காசு தேவை. இன்னைக்கு நம்மளுக்கு அதுக்கு நல்ல கரியர் இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு நல்ல கோல்ஸ் தேவை. அத நம்ம செட் பண்ணி அச்சீவ் பண்ணணும். நம்ம ஹை பெர்ஃபார்மரா இருந்தா தான் நம்மளுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். நம்ம பிசினஸ் டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இல்லையா? சோ அதெல்லாம் நோக்கி உங்களை டிரெக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஜர்னலிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி ஜர்னலிங் மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸ் கிரியேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸை ₹2000 இருந்து ₹2500 வரைக்கும் நான் பிரைஸ் பண்ணுவேன், டிபெண்டிங் ஆன் தி சிலபஸ். இப்ப சிலபஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய ரெக்கார்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆனா அதோட அவுட்புட்டை பொறுத்து தான் நான் வந்து 2000 இல்ல ₹2500 அந்த ரேஞ்சுக்குள்ள நான் பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவேன். ஆனா நான் ப்ரீ புக்கிங்க்கு ஒரு ஆஃபர் சொல்லியிருக்கேங்க. ப்ரீ புக்கிங் ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி தான் வந்து ஜர்னலிங் மாஸ்டரி கோர்ஸ் லான்ச் இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கு செம்ம விகரஸா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ 7ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வந்து ஒரு முன்பதிவு சலுகை இருக்கும். எப்பவுமே நம்மளோட எல்ஜே அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அந்த புதுசா வரவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். அந்த டைம்ல இந்த ஜர்னலிங் மாஸ்டரி கோர்ஸை நீங்க ₹1000 ப்ரீ புக் பண்ணிக்கலாம். 999 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேன்சியான நம்பர் கொடுத்து ₹1000 வச்சுக்கோங்களேன், ரவுண்டா ₹1000 நீங்க ப்ரீ புக் பண்ணலாம். ஆல்ரெடி இதை பத்தி நான் நிறைய கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அதை ஃபுல்லா நான் இங்கிலீஷ்லயே எழுதுனதால நிறைய நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தமிழ்லயே ஊறினவங்களுக்குலாம் வந்து அது சரியா போய் சேரல. அதை நான் நோட் பண்ணேன், நம்மளோட அனலிட்டிக்ஸ்லயே தெரிஞ்சுது. ஸோ நீங்க இந்த ஜேர்னலிங்னா என்ன, அதோட அவசியம் என்ன உங்களோட லைஃப்லன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதை எப்படி உங்களோட டெய்லி ப்ராக்டிஸா வர வைக்கிறது, எப்படி ஹீல் பண்ணிக்கிறது உங்களையே, எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்றது, எப்படி நீங்க ஹஸ்லரா மாற ஆரம்பிக்கிறது, கோல்ஸ் செட் பண்ணி அது விகரஸா அதை நோக்கி ஓடுறதுக்கு எப்படி ஜேர்னலிங் யூஸ் பண்றது, இதெல்லாம் நான் வந்து ஜேர்னலிங் மாஸ்டரின்ற கோர்ஸ்ல சொல்லி தர போறேன். அண்ட் ஏன் ஜேர்னல் பண்ணும் அப்படின்றதுக்கு உங்களோட மைண்ட் செட்டுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் கீஸ் அதெல்லாம் இப்போ ரெக்கார்ட் பண்ண போறேன். நான் அதெல்லாம் நோட்ஸா எழுதி வச்சிருக்கேன். ரைட்? நிறைய நோட்ஸ் இருக்கு, லைக் ஓகே, நிறைய அசைன்மெண்ட்ஸ், நிறைய நோட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கு தான் போக போறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சில கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். மோர் தென் ஜேர்னலிங், அந்த கான்செப்ட்ஸ் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணும் நான் நம்புறேன். அண்ட் அதை தவிர என்னோட ஜேர்னல் எப்படி இருக்குன்ற அந்த பிஹைண்ட் த சீன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாமும் நான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஜேர்னல் ஃபிளிப் த்ரூஸ் பார்ப்பீங்க. அந்த என்னோட ஜேர்னல் எப்படி இருக்கு, நான் எப்படி எழுதுறேன், எப்படி மற்றவங்களை திட்டுறேன், எப்படி என்னையே நான் திட்டிக்கிறேன், எப்படி என்னை புஷ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ரீடிங் ஜேர்னல் எப்படி வச்சிருக்கேன், என்னோட டூ டூஸ் நான் எப்படி செட் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது ஓவர் த இயர்ஸ்ன்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ அதெல்லாம் வந்து இருக்க போகுது. பிஹைண்ட் த சீன்ஸும் கொஞ்சம் நான் குடுப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஜர்னலிங் மாஸ்டரில இருக்கு. அண்ட் இந்த மாரி கோர்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்றேன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய பேர் நான் ப்ரீ புக் பண்ணியே ஆவேன்னுட்டு என்னோட ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ், என்னோட நியூ ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து அந்த ப்ரீ புக்கிங் லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸ வந்து நான் உங்களுக்கு பின்டு காமெண்ட்ல குடுக்குறேன். ஒரு Google ஃபார்ம் பாப்பீங்க. நீங்க வந்து இந்த ₹1000 குடுத்து நான் ப்ரீ புக் பண்றேன். ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்ஜே அப்டின்ட்டு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு, அந்த லிஸ்ட்ல நீங்க உங்கள பத்தின விவரங்கள விட்டுட்டு போங்க. ஜஸ்ட் உங்க நேம், ஃபோன் நம்பர், உங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ. கம்யூனிட்டி டேப்ல போய் பாருங்க நம்மளோட யூடியூப் பேஜ்ல. நான் நெறைய அது ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படியெல்லாம் இருக்காங்க நம்மளோட ஜர்னலிங் மாஸ்டரில இணைய விரும்புற என்னோட ப்ரீ புக்கிங் லிஸ்ட்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம். ஸோ உங்கள பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லும்போது எனக்கும் வந்து உத்வேகத்தோட கிரியேட் பண்ணுவேன். அது ஒண்ணு. ஸோ ப்ரீ புக்கிங் லிஸ்ட்ல நீங்க அந்த ஃபார்ம் ஒண்ணு குடுத்துருப்பேன் சரியா? அந்த ஃபார்ம்ல இணைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் பெஸ்ட்டா சர்வ் பண்றதுக்கு இந்த ஜர்னலிங் மாஸ்டரில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இத லான்ச் பண்ண போறோம். அண்ட் ஏப்ரல் 7 டூ 14 உங்களுக்கு வந்து அந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர் போயிட்டு இருக்கும். அத பர்சனலா நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த ப்ரீ புக்கிங் லிஸ்ட் ஒண்ணு குடுத்துருக்கேன். சோ தட் நான் உங்கள மிஸ் பண்ணிடாம இன்கேஸ் நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் குடுத்துருவேன். உங்கள ஜர்னலிங் மாஸ்டரில பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எல்ஜே ஃபேமிலி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செல்ஃப் டெவலப்மென்ட் கோர்ஸ் நம்மளோட அகாடமில நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். த்ரில்டா இந்த சேலஞ்ச நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கோட தான் ஒவ்வொரு சாப்டரையும் நான் கிரியேட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்க போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜர்னலிங் மாஸ்டரில நான் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏப்ரல் 14ஆம் தேதி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். அந்த ஃபார்ம மட்டும் பார்த்துக்கோங்க. அதுல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பத்தி கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ண போறீங்கன்னா மட்டும் அந்த ஃபார்ம்ல உங்க நேம் அண்ட் டீடைல்ஸ் குடுத்துட்டு போங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.